மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். அரபிக்கடலில் புதிய காற்றழுத்தம் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன், முழு விவரம் என்ன? வணக்கம். மத்திய அரபிக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் போல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகா கடற்கரையிலிருந்து கிழக்கு மத்திய அரபிக்கடலில் நாளை மேலடுக்கு சுழற்சியும் அதே போல நாளை மறுநாள் அதே பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து அது வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் தீவிரமடையும் என்கின்ற ஒரு தகவலை தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அது புயலாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுமா என்பது குறித்தான தகவல்களை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை. அதனுடைய நகர்வுகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் நாளைய மறுநாள் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் தீவிரமடையும் என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கர்நாடகா மாநிலங்களுக்கு கூடிய ஒரு சில பகுதிகளுக்கு இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாகவே கோடை காலத்துல மிக கனமழை என்பது பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகாவில் பல பகுதியில் தற்பொழுது மழைநீர் என்பது தேங்கியிருப்பதை என்பதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில கர்நாடகா கடற்கரையிலிருந்து மத்திய அரபிக்கடல் பகுதியில நாளை மறுநாள் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் தீவிரமடையும் என்கிற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் இது புயலாக மாறுமா என்பது குறித்தான தகவலை தெரிவிக்காத நிலையில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது மேலும் தீவிரமடையும் என்கின்ற தகவலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கட்.